Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. என் உழைப்புக்கும் பிழைப்புக்கும் கனெக்ஷன் இருக்கணுன்றது கடவுளுடைய சித்தமே கிடையாது. என் உழைப்பு என்னுடைய அழைப்பு, அதை நான் நிறைவேற்ற வேண்டும். என் பிழைப்பு கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தருடைய தேவையெல்லாம் சந்திப்பார்னு விசுவாசிக்கிறேன். என் உழைப்புக்கு மேலே எனக்கு அவர் தர்றார். நான் உழைக்கிறத பார்த்து என் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நான் உழைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக, ரொம்ப தாராளமாக, ரொம்ப ஏராளமாக, நான் உழைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக அவர் எனக்கு செய்கிறார். அதுதான் உண்மை. என் உழைப்பை வச்சு அவர் செய்யலை, அவருடைய தயாளம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யத்தினால் நான் பிழைக்கிறேன். அப்போ உழைப்புக்கும் பிழைப்பு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணுங்க மைண்டில். உங்களுடைய அழைப்பு என்ன, அதை செய்யுங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இதை நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படி ஆகுமா, கர்த்தர் இப்படியா செய்கிறாரு? பல உதாரணங்கள் உங்களுக்கு தர முடியும் பாருங்கள். உதாரணம் 100 கணக்கில் இருக்குது பைபிளில். ஆக்சுவலாக பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறேன்னு சொன்னார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து. அவன் ஏற்கனவே அடிமைத்தனத்தில் அரை வயிற்று கஞ்சி அண்டை ஒரு குடிசைன்னு இருக்கிறான். அவனை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறேன். அங்கே போய் விடுறேன், நீயே என்னத்தையோ கட்டிக்கோ, நீயே என்னத்தையோ நட்டுக்க, நீயே என்னத்தையோ வெட்டிக்கோ கிணற, நீயே சாப்பிட்டுக்கண்ணற. கிடையாது. நீ கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய், நீ வெட்டாத கிணறுல தண்ணீர் குடிப்பாய், நீ நடாத தோட்டங்கள்ல இருந்து நீ சாப்பிடுவாய். வேணும்னு அதை சொல்கிறாரு. ஏன்னா இது நான் உனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் உனக்காக இன்னொருத்தனை விட்டு கட்ட வச்சிருக்கிறேன். அவன் கட்டி முடிப்பான், நீ போய் ஆக்கிபை பண்ணிக்கின்ற. உனக்கு எதுக்கு அந்த வேலை? உனக்காக இன்னொருத்தனை நட வச்சிருக்கிறேன், அவன் நட்டு முடிச்ச பிறகு நீ போய் அதை சாப்பிடு. உனக்காக இன்னொருத்தனை நான் கிணறு வெட்ட வச்சிருக்கிறேன், தண்ணியெல்லாம் வந்த பிறகு நீ போய் அதை அனுபவி. இதை கேட்டவுடனே சிலருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அட பாவமே, மற்றவனுக்கு அப்படி பண்ணலாமா? கடவுள் என்ன சொல்கிறாரு? இது என்ன அர்த்தம்? இன்னொருத்தன் வீட்டை பார்த்து நம்ம இச்சிக்க சொல்கிறாரா? அவன் வீடு எனக்கு வரணும், அவன் கிணறு எனக்கு வேணும், அவன் நிலம் எனக்கு வேணும். அது தப்பு. அதுக்கு பேர் இச்சை. அதை சொல்லலை கர்த்தர். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எல்லா சொத்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தும், பூமியும் அது நிறைவும் என்னுடையது. அதை யார்கிட்ட கொடுப்பேன்றது என் வேலை. கடவுள் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் என்னுடையதுப்பா, யாருக்கு அதை கொடுப்பேங்கிறது என் கையில் இருக்குது. இன்றைக்கி இவன் கையில் கொடுப்பேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அடுத்த நாள் அவங்க கையில் கொடுப்பேன் நான் அதை எடுத்து. இஸ்ரேல் மக்கள்கிட்டே சொல்கிறாரு பாருங்கள். இவங்க போய் ஆக்கிபை பண்ணுற இடத்துல சொல்கிறாரு, எல்லாரையும் ஒரே நேரத்தில் விரட்ட மாட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டுறேன்றாரு அவர். ஏன்? எல்லாரையும் விரட்டிட்டா காட்டு மிருகம்லாம் வந்துடுறியா? காட்டு மிருகம்லாம் ரொம்ப பிரச்சனையாயிடும். அதனால் அவன் கொஞ்ச நாள் ஆக்கிபை பண்ணிட்டு இருக்கட்டும்ன்றாரு. அவன் காட்டு மிருகம் வராதபடியாக பார்த்துக்குவான்ல. கடவுள் பாருங்க எவ்வளோ வயசுன்னு. என்ன கடவுள் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. கொடுத்து வச்சிருக்கா அவனுக்கு ஒரு வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவனை கரெக்டாக பண்ணி வை அதெல்லாம்னு. இது காடாகாமல் நாடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கன்னு வச்சிருக்கிறாரு அவனை. அப்புறம் வாங்கிடுவார் அவன்ட்டு இருந்ததை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பாருங்கள், கடவுள் ஒரு காரணம் என்ன சொன்னேன்? ஒன்று, கடவுளுக்கு எல்லாம் சொந்தம். அவர் யாருக்கு கொடுக்குறாருன்றது வேறு எவனும் கேட்க முடியாது. அவர் யாருக்கு இஷ்டமோ அவனுக்கு தான் கொடுப்பார். அது ஒன்று. ரெண்டாவது, எகிப்தின் மக்கள்கிட்ட இஸ்ரேல் மக்களை போய் நகையெல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னார் இல்லையா? ஐயோ, இன்னொருத்த நகையை வாங்கிட்டு கிளம்ப சொல்கிறாரு. இது பகல் கொள்ளை இல்லையா அப்படின்லாம். பகல் கொள்ளை இல்லை. வாழ்நாள் முழுக்க இவனை அடிமைத்தனத்தில் வச்சு இவனை அடித்து வேலை வாங்கி அரை வயிற்று கஞ்சியை கொடுத்து இவனை நாசப்படுத்தி, இவன் குடும்பங்களை நாசப்படுத்தி, இவன் வாழ்க்கையை நாசப்படுத்தி சம்பாரித்து, அப்படி சம்பாரித்த நகை தானே அது, அப்படி சம்பாரித்த வெள்ளியும் பொண்ணு தானே. கடவுள் நியாயாதிபதி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கணக்கு புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
அவன் இவனுக்கு எவ்வளோ தரணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, நீ போ அவனை கேளு, அவன் கொடுப்பான், வாங்கிட்டு கிளம்புன்றாரு. எல்லா டியூவும் ஒரே நாளில் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பு. அந்த அக்கிரம பேர் வழி உன்கிட்ட இவ்வளோ நாள் வாங்கியிருந்தான், இப்போ மொத்தமாக வாங்கிட்டு நீ. எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது பாருங்க. கடவுள் ஒன்று செய்கிறதுல நியாயம் இருக்குது. இந்த தேசங்கள்லாம் போய் ஆக்கிபை பண்ண சொல்கிறார் இல்லையா இஸ்ரேல் மக்களை. அவனை விரட்டி அடித்து நீ ஆக்கிபை பண்ணுற. ஐயோ, இருக்கிறவனை விரட்டி அடித்து ஆக்கிபை பண்ணுறதா? இது என்ன கடவுள் இப்படி அநியாயமாக பண்ணுறாரு? கிடையாது. அவன் அக்கிரம பேர் வழி. அந்த நாட்டினுடைய நிலைமையை பாருங்கள். அந்த அம்மோனியர் அப்படி இப்படின்னு ஏதோ ஜாதிகள்லாம் வாழ்கிறாங்க பாருங்கள். அவனுக்கு வாழ்க்கையை பாருங்கள், அவன் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள், அவங்க ஹிஸ்ட்ரியை வாசித்து பாருங்கள். அவங்கள மாதிரி அக்கிரம பேர் வழியும் எங்கேயும் பார்க்கவே முடியாது. உலக மகா அக்கிரம பேர் வழிகள். பாலும் தேனும் ஓடுற தேசம் அவங்க கையில் இருக்குது. கடவுள் ஒரு காவலாளி மாதிரி அவனை வச்சுட்டு இருந்தார். சரி, அவன் பார்த்துக்க, கரெக்டாக வச்சிரு எல்லாத்தையும். நான் வேற ஆளுக்காக இதை வச்சுருக்கிறேன். இப்போ அவன் ஒன்று விளங்காதவனா அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அவன் ஆக்கிபை பண்ணல. அதனால் நீயாவது வச்சுருந்து கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு போ, பரவாயில்ல. ஆனால் இது உனக்கு கிடையாது, நான் வேற ஒருத்தருக்காக வச்சுருக்கிறேன். ஏன்னா நீ அக்கிரம பேர் வழி. உன் அக்கிரமத்தை செய்கிறதுக்காக என்னுடைய பொருளெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய சொத்தெல்லாம் நான் தரமாட்டேன். உன்னுடைய அக்கிரமத்தை நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய நல்லத்தையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் தரமாட்டேன். ஒரு காரணத்துக்காக உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன், அவ்வளோதான். அப்படி தான் கொடுத்து வச்சுருந்தார் அவன்கிட்ட. இவங்க ரெடியாகி வந்தோன்னா அவனை விரட்டிடுறார், அவ்வளோதான் போ அப்படின்னு. எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. பைபிளை கரெக்டாக வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த நியாயங்கள் விளங்கும். கர்த்தர் எப்போவுமே அநியாயமாக செய்கிறவர் கிடையாது. அநியாயமாக ஒருத்தன்ட்டு பிடிங்கி இன்னொருத்தன்ட்டு கொடுக்குற அந்த மாதிரி வேலைலாம் கிடையாது. அவன் அக்கிரம பேர் வழி, அவன் அக்கிரமம் செஞ்சிகிட்டு இருக்கிறான். இப்போ பாருங்கள், ஒரு திருடுறான்னு வைங்க நம்ம ஊரில். போலீஸ் பிடிச்ச உடனே இவன் 50 லட்சத்தை திருடி இருக்கான்னு ஒன்று, பரவாயில்ல அந்த 50 லட்சத்தை நீ வச்சுக்க, பார்த்து ஓன் சொத்துன்னு விட்ருவாங்களா? முட்டிக்கு முட்டி தட்டி எந்தெந்த மார்வாடி கடையில் வச்சுருக்கிறேன்னு கேட்டு எல்லாத்தையும் திருப்பி வாங்குவாங்க. ஏன்னா அது அவனது இல்லை, இதெல்லாம் கொள்ளை அடிச்சது. அவன்கிட்டருந்து திருப்பி வாங்க வேண்டியது இவருடைய பொறுப்பு, கடமை. அதை செய்கிறாங்க இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா? ஐயோ, அவன் நமக்கு என்னத்துங்க? அவனது இல்லையா அது? ஹலோ, அவனுக்கு எப்படி வந்தது? அது அவனது இல்லையா? அது அநியாயமாக வந்தது. அது அதெல்லாம் கடவுள் பார்க்காம இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு? ரிட்டர்ன் பண்ணுறாரு. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. யார் அக்கிரமக்காரன்? தனக்காகவே வாழ்கிறவன். மூட்டை மூட்டை கட்டி வச்சு பணத்தெல்லாம் உள்ளே செவுத்து உள்ளே வச்சு கட்டடம் கட்டி உள்ளே புதைச்சி வச்சு ஒரு நய பைசா ஈய மாட்டான். கஞ்ச பிசுனாரியாக இருப்பான் பாருங்கள். ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி இருப்பான். ஒருத்தனுக்கும் ஒரு உதவியும் செய்ய மாட்டான். அவனால் எந்த நன்மையும் கிடையாது. கடவுள் என்னன்னு தெரியாது அவனுக்கு, கடவுளுடைய நோக்கம் என்னன்னு புரியாது அவனுக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் தலைமுறையாக உட்காந்து சாப்பிட்ணும். அதுக்காக அவன் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறான். ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறதா நினச்சி பண்ணுறான். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன்னை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இரு, நீ சேர்த்து வச்சு பண்ணிக்கிட்டே இரு, என்ன பண்ணுறேன் பாருன்றார். இப்போ பாருங்கள், வாசிங்க பார்ப்போம். 105வது சங்கீதம் 42 அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எப்படி தேவன் கொண்டு வந்தார் அப்படின்றத பற்றி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த அல்லேலூயா விட்டுறக்கூடாது. கிறிஸ்தவ ஜனங்க ரொம்ப மோசம் பாருங்க. எதுக்கோ அல்லேலூயா போடுறது. கஷ்டம் நமக்கு நல்லது, அல்லேலூயாம்மா. இது மாதிரிலாம் தான் நாங்கள் வந்தோம். அதுக்கு எங்கே அல்லேலூயா போட சொல்லியிருக்குது? பைபிளில் எங்கே அல்லேலூயா போடுறாங்கன்னு கவனிங்க. அது மாதிரி போடுங்க. 112 சங்கீதத்தில் பாருங்கள், நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கும், அல்லேலூயா. அங்கே தான் அல்லேலூயா வரணும். சும்மா ஏதாவது மீட்டிங்கில் போய் வந்துட்டு எல்லாம் அல்லேலூயா போடணும், கூட சேர்ந்து அல்லேலூயா கோஷ்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் நம்மளை அல்லேலூயா கோஷ்டின்றாங்க. ஒன்றும் விளங்காத எல்லாம் சும்மா அல்லேலூயான்னு கத்திட்டு இருக்குது, என்னென்னதுக்கோ அப்படின்னு நினச்சிட்டு. நம்ம அல்லேலூயாலாம் அர்த்தம் இருக்குது. நம்ம அல்லேலூயா என்ன சொல்லுது? நம்ம அல்லேலூயால விஷயம் இருக்குதுங்க. நான் சாதாரண அல்லேலூயாக்காரன் இல்லை, காரியத்தோடு தான் அல்லேலூயா போடுறேன். அது என்ன சொல்லுது?
அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலுயா. எல்லாரும் அல்லேலுயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல அல்லேலுயா. அப்போ பாருங்க, கர்த்தர் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார். ஏன்னா அவனுடைய அக்கிரமம் மிகுதி, அவனுடைய பாவம் மிகுதி. கர்த்தர் அவனுக்கு கொடுக்க விரும்பலை. அவன் அதை வச்சு அக்கிரமத்தை நிறைவேற்றிட்டு இருப்பான். நல்லவங்க கையில் அதை கொடுக்க விரும்புகிறார். நம்மளன்னா பாருங்கள், யோபு 27:16-17. அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும் எவன் பொல்லாத மனுஷன். 13ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? பொல்லாத மனுஷனை பற்றி இங்கே சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். யாருங்க நீதிமான்? ஹலோ, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. மீதி பேர் இங்கே எத்தனை நீதிமான் இருக்கிறீங்க? நமக்கு ஒரு செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜாக்களாகிய நமக்கு நம்முடைய செங்கோல் நீதி என்னும் செங்கோல். தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களாக நீதி என்னும் செங்கோலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய நீதியை நம்மிலே காண்கிறார். அவருடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நாம் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதி பெற்றவர்கள். We are qualified for every blessing. என்ன சொல்றாரு? அவன் பணத்தை எப்படி பண்ணுறான்னா புழுதியை போல சேர்த்து வைக்கிறானா. பார்த்துருக்கீங்களா? யாராவது பண்ணுறது குவிச்சு வைப்பான். புழுதியை போல சேர்த்து வைக்கிறானா. வஸ்திரங்களை மண்ணை போல சவதரித்து வைக்கிறானா. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? நீதிமான் அதை உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். நம்ம தான் டிவைட் பண்ணிக்கணும் அதை. ஹலோ, அப்படி தான் சொல்லியிருக்குது வேதம். இதை மாற்ற முடியாது. திருப்பவும் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு, அது யாருங்க அது? ஹலோ, சந்தேகமாக இருக்கா? தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறார். நான் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன பாவங்களார கழுவி இருக்கிறார், உங்களையும் கழுவி இருக்கிறார். நாம் தேவனுடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருக்கிறோம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவராக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். என்னத்தை கொடுக்குறாரா? ஞானத்தையும் அறிவையும். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். சொல்கிறான், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்றான். இவனுக்கே ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, நமக்கு இருக்கிறதே போயிடும் போல இருக்கு அப்படின்னு. ரொம்ப மனதுக்கு இதை நினச்சாலே சஞ்சலமாக இருக்குதுங்க அப்படின்றான். ஆனால் இதுதான் உண்மை. இப்படி தான் நடக்கும். நமக்கு என்ன தர்றாராம்? அறிவையும் ஞானத்தையும் இன்பத்தையும் தர்றார். பாருங்கள், இந்த கஷ்டம் வேதனையில் முக்கியமான காரணம் என்ன? வேதனையில் நான் சொன்னேன் இல்லையா, நாலெட்ஜ் இல்லாதது. மனுஷன் விழுந்து போன உடனே தேவனோடு கூட தொடர்பை இழந்து விட்டான். தேவன் அவன்கிட்ட இப்போ பேசுகிறதில்ல, அவனுக்கு வழி காண்கிறதில்ல. இவனாக தடவி தான் நம்ம போகணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போயிட்டுருக்கணும். எல்லாமே கஷ்டம், கண்டுபிடிக்கிறது எல்லாமே கஷ்டம். கர்த்தர் கரெக்டாக பதிலை சொல்லுவார். அவரை நம்பி இருந்தால், அவரோட கனெக்டடாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார்? இங்கே போ, இது நடக்கும் போன்னுவார். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அப்படி தான் பண்ணார். அவருடைய ஒர்க் ஷாப்பை என்னன்னு சொன்னாராம்? காட்ஸ் லிட்டில் ஒர்க் ஷாப்புன்னாராம். அவருடைய லேபை காட்ஸ் லிட்டில் ஒர்க் ஷாப் சொல்கிறார். அங்கே உள்ளே போனவுடனே ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணோடனே அவர் சொல்கிறாரு, ஒரு கர்டன் திறந்த மாதிரி திறக்கும். கடவுள் அதுக்கு பின்னால் காமிப்பார். எனக்கு அதில் காமிக்கும்போது சில காரியங்கள் அப்படியே பாயிண்டடாக காமிப்பார். இப்படி தான் கண்டுபிடிச்சார் அவர். 300 ப்ராடக்ட்ஸ் எப்படி உண்டாக்குறது ஒரு வேர்க்கடலையிலேருந்து அப்படின்னு. கர்த்தர் தமக்கு நல்லவனாய் தோன்றுகிறவருக்கு என்னத்தை தர்றாரு? அறிவை தருகிறார். அவன்கிட்ட பேசுகிறாரு, ஞானத்தை தர்றாரு, அவனுக்கு இன்பத்தை தர்றாரு. அப்போ சொல்கிறார், காட்ஸ் லிட்டில் ஒர்க் ஷாப் என் லேப்ன்றார். போனால் கடவுள் அங்கே காமிக்கிறார். எனக்கு நான் போய் 1000 ட்ரையல் அண்ட் எரர் பண்ண வேண்டியதில்லை. கடவுள் எனக்கு ஸ்க்ரீனை திறந்து காமிச்சார், அப்படி பண்ணுன்னு. அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, அறிவையும் ஞானத்தையும் இன்பத்தையும் தர்றாரு கடவுள். அதுதான் நம்ம போர்ஷன். எல்லாத்தையும் சுலபமாக்கி தர்றார். நம்முடைய வேலையே சுலபமாக்கி, இங்கே போ, அதை செய், இதில் இன்வெஸ்ட் பண்ணு, இப்படி பண்ணு, இதை வெய்யி, இதை வாங்கு அப்படின்னு காமிக்கிறார். அவ்வளோதான். அறிவை தர்றார். டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு, காமிக்கிறார்.
பொல்லாதவனுக்கு என்ன பண்ணுறாரு? நல்லவன் வசம் வைத்து விட்டு போகும் பொருட்டு. அவன் போகும்போது எங்கே வச்சுட்டு போனோம்? நல்லவன்கிட்ட வச்சுட்டு போனோம். நல்லவர்கள் யார்? நம்ம தான். அது போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். அவன் பாருங்க, அவன் சேர்த்து வச்சு அவன் குவிச்சு வைக்கும்போது நமக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது இதாக இருக்குது. என்னையா அவன் அக்கிரமக்காரன், இப்படி குவிச்சு வச்சுருக்கானாக்கும், இத்தனை கோடி வச்சுருக்கானாக்கும், இப்படி பதுக்கி வச்சுருக்கானாக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க, அவனும் ஒரு கஞ்ச பிசினாரி, எங்கேயும் செலவழிக்க மாட்டான், பத்திரமா வச்சுருப்பான். யாருக்கும் கொடுத்துடவும் மாட்டான், அது எங்கேயும் போகாது, அது பத்திரமா இருக்கும். நமக்காக சேர்த்து வச்சிருக்கிறான். நம்மிடம் வைத்து விட்டு போகும் பொருட்டாக நமக்காக சேர்த்து வச்சிருக்கிறான். இருக்கிறீங்களா? இந்த வசனங்களை ஏன் வாசித்தேன்னா, கர்த்தர் காரியங்களை நமக்கு சுலபமாக்குகிறார். இப்படி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யுது. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் போய் மாடா உழைச்சி ஓடா தேஞ்செல்லாம் உண்டாக்குறது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த விதத்தில் உண்டாகிறது. இப்படி தான் உண்டாகிறது. எத்தனை பேர் புரிஞ்சு கொள்கிறீங்க இதை? இந்த விதத்தில் தான் உண்டாகிறது. அப்போ பாருங்கள், இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது, நம்முடைய தேவைகள்னு வரும்போது நாம் எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு சில பிரமாணங்களை நமக்குன்னு வச்சுருக்கிறார். உதாரணத்துக்கு விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். அந்த 1ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தில் எல்லாம் ஆகாரமாக உனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்குது? பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல வித பூண்டுகளையும், எல்லாம் சொல்லுங்க, விதை தரும். வெறும் பூண்டை வச்சாருன்னா இவன் பூண்டெல்லாம் தின்னுவிட்டு நல்லா இருக்குதுன்னு அப்புறம் நாளைக்கு ஒரு பூண்டும் இருக்காது. அதனால தான் விதை தரும் பூண்டை வச்சார். ஏன்னா அவன் பூண்டுக்கு குறைச்சலே இருக்க வேணா, விதையை கொஞ்சம் போடுப்பா, விதைச்சா விளைய போது எவ்வளோ பூண்டு வேணா வச்சுக்கன்றாரு. விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆகாரம் வருது. எல்லாம் விதை தரும், எல்லாத்துலேயும் விதை இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு? ப்ராஸ்பெரிட்டியை, பிளென்ட்டியை, அபண்டன்ஸை அப்படியே உள்ளே பில்டப் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இது என்னுடைய பிரமாணம். இது வேலை செய்யும். விதைப்பு மறுப்புங்கிறது பிரமாணம், அது வேலை செய்யும். பாருங்கள், அது நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தில் அது வேலை செய்கிறது. பாருங்கள், விதைத்தால் அது அறுப்போம். அதனால தான் பவுல் அப்போதும் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்றது அவர் எப்படி இதை சொல்கிறாரு? பணம் கொடுக்கறத பற்றி சொல்கிறாரு. அது சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ பணத்தை நம்ம கொடுக்கும்போது அதை விதை போல் இருக்கிறது. இன்னும் அதிகம் வேணும் என்றால் விதைக்க வேண்டும். விதைத்தால் தான் அறுவடை உண்டாகும். நிறைய பேர் ஆனால் இதை நம்புறது இல்லை. பாருங்கள், விதைப்பு அறுப்புன்னு பேசின உடனே எல்லாம் டைட்டாக பாக்கெட்டை பிடிச்சிக்குவாங்க. ஐயோ நமக்கு இருக்கிறதே இவ்வளோதான்னு. அங்கே பாருங்கள், அந்த சாரை பார்த்து விதவைக்கு ஒரு வேளை ஆகாரம் தான் இருந்தது, சாப்பிட்டு சாகலான் இருந்தா. அதை விதைத்தாள். அதை விதைச்ச உடனே 3.5 வருஷம் சாப்பாடு இருந்தது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, சாப்பாடு குறையவே, எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. இன்னொரு கடங்கார விதவை 2 மகன்களையும் கூட இழக்க இருந்தா. ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குன்றா. தீர்க்கதரிசி அந்த எண்ணெயை தூக்கி ஊற்றி இன்னொரு பாத்திரத்தில்ன்றாரு. ஐயோ இந்த எண்ணெயை ஒழிச்சு வைக்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க யாராவது இருந்தா. இது ஒரு குடம் தானே இருக்குது, இதுவும் போயிடுமேனு ஊத்துறா. அப்புறம் சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஊற்றுன்றாரு. ஊற்ற வந்துக்கிட்டே இருக்குது. பாத்திரம் இல்லாததுனால எண்ணெய் நின்று போயிற்று. இல்லையா? தான் விதைப்பு அறுப்பு. எதை விதைச்சாலும் எதை நம்ம கொடுத்தாலும் அது தேவனுடைய பிரமாணம் அப்படி இருக்குது. பாருங்கள், தேவனுடைய வல்லமை அதை பெருக செய்கிறது. இயேசு சொன்னார், என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது யாராவது வீட்டையோ நிலத்தையோ எதையோ பணத்தையோ எதோ கொடுத்தாலும் அதை 100 இம்மையிலும் மறுமையிலும் பெறுவான் சொன்னாரா இல்லையா? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. நீங்கள் நம்புறீங்களா அதை? அப்போ என்ன சொல்கிறாரு? நாம் கொண்டாந்து நம்முடைய பணத்தையோ எதையோ நம்மகிட்ட இருக்கிற எதையோ விதையாய் கொண்டு வந்து கொடுக்கும்போது, அதை தேவனுக்கு முன்பாக விதையாய் கொண்டு வந்து தரும்போது, விதைக்கிற மாதிரி போய் கொண்டு வந்து தரும்போது, விதைக்கும் போது அதை கொண்டு வந்து நம்முடைய பெருக்கத்திற்காக, நாம் வளருவதற்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் விதைக்கும் போது, பாருங்கள், நம்ம தேவை சந்திக்கப்படுறதுக்காக நம்மளை போய் மாடா உழைச்சி ஓடா தேய சொல்ல அவர் விதைன்றாரு. விதைக்கும் போது என்ன ஆகிறது?
அந்த விதையை கொண்டு போய் அங்கே விதைச்ச உடனே தேவனுடைய ஆசீர்வாதம் மழை அதன் மேலே பொழிய ஆரம்பிக்கிறது. ஒரு வல்லமை அதன் மேலே வந்து இறங்குகிறது. அதன் மேலே ஒரு அபிஷேகம் வந்து இறங்குகிறது. அந்த விதையின் மேலே அந்த ஒரு விதை பல விதைகளாக பெருகும்படியாக அதற்குள்ள ஒரு வல்லமை உண்டாகிறது. ஏதோ ஒரு சக்தி வந்து அதை மாற்றுகிறது. இருக்கீங்களா? விதையை கொண்டு வந்து வச்ச உடனே ஒரு பெரிய சக்தி அதை ஆட்கொண்டு அதை என்ன பண்ணுது? அதை பெருக பண்ணுகிறது. எதை பெருக பண்ணுது? வீட்டை கொடுத்தா 100 தனியாக பெருக பண்ணுது. நிலத்தை கொடுத்தா 100 தனியாக பெருகப்படுது. பணத்தை கொடுத்தா 100 தனியாக பெருகப்படுது. எதை கொடுத்தாலும் 100 தனியாக. சில முழிக்கிறாங்க, அது எப்படிங்க பெருகும்? சரி, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 15-20,000 பேர் சாப்பிட்டாங்க, பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்து இல்லையா? 5 அப்பம் 2 மீன் தான். பெருகுச்சா அப்பம்? பெருகுச்சா மீன்? அப்பமும் மீனும் பெருகுதுன்னா காசு ஏன் பெருகாது? ஹலோ, இருக்கீங்களா? அப்பமும் மீனும் பெருகுதுங்க. ஒருத்தன் வச்சிருக்கிற 5 அப்பம் 2 மீன் பெருகுது. உங்கள்கிட்ட இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் மாதிரி கொஞ்சமாக இருந்தாலும் அதை விதைக்கும் போது அதன் மேலே ஒரு தெய்வீக சக்தி வந்து இறங்குகிறது. தேவ வல்லமை அதை வந்து ஆட்கொள்ளுகிறது. அந்த விதையை எடுத்து அதை 100 தனையாக 1000 மடங்காக அதை பெருக செய்கிறது. அதன் மேலே ஒரு சக்தி வந்து இறங்குகிறது. பாருங்க, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. நாம் அப்படியே தேவையிலேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, அழுதுகிட்டே இருக்க வேண்டியதில்லை. கடவுள் என்ன சொல்கிறாரு? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் பிரமாணங்கள் உனக்காக வேலை செய்யும். நீ இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற. அதனால தான் சொல்கிறாரு, Blessed are the poor, for yours is the kingdom of God. ஏழைகளை பார்த்து சொல்கிறாரு, தரித்திரர் பாக்கியவான்கள். ஏனென்றால் இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் தரித்திரத்தை ஒழிச்சிடலாம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பிரமாணங்கள் உங்களுக்காக வேலை செய்யும். விதைப்பு அறுப்பு உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுடைய தரித்திரத்தை ஒழித்து நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறலாம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆனால் சிலருக்கு பாதாம் வந்து விதை தரும் கனிமரங்களையும் இதையும் வச்சேன்னார் ஆண்டவர். அவன் வந்து ஐயோ இருக்கிறது இவ்வளோ மரம் தான், இதை வேற கொண்டு போய் இதில் இருக்கிற விதையை உள்ளே போட்டால் அது வெளியே வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தா நடக்குமா? நடக்காது. உள்ளே போட்டால் தான், நிலத்துக்கு உள்ளே போட்டால் தான் அது வெளியே வரும். சில ஆளுங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? சிலர் இருக்கிறாங்க பாருங்கள், கடவுள் வந்து இந்த மூச்சை கூட அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. இதை விடுறோம், வெளியே விடுறோம், அப்புறம் வாங்குகிறோம். விட்ட மூச்சு திரும்பி வருமா? இவ்வளோ பேர் இருக்காங்களே, யாராவது இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பத்தாக்குறையில் மூச்சை விட்டால் திரும்பி கிடைக்குமான்னு யோசித்தீங்கன்னா அப்புறம் உயிரோடு போக முடியாது வீட்டுக்கு. ஹலோ, எத்தனை 1000 பேர் இருந்தாலும் மூச்சை விட்டு விட்டு இழுக்கிறோம், எங்கேயும் போகாது. போனது திரும்பி விடுறது திரும்பி வருது இல்லையா? அப்படி உண்டாக்கிட்டார் கர்த்தர். நீ விடலைன்னா இழுக்க முடியாது, இழுத்ததை விட்டே ஆகணும். நிறைய பேருக்கு இழுத்துடணும், விடக்கூடாது, நடக்காது. கடவுள் வந்து உலகத்தையே வேற மாதிரி உண்டாக்கிட்டார். இழுத்தினா விட்டாகணும், விட்டினா இழுக்க வேண்டியது வரும். அப்படி தான் வச்சுட்டாரு. இருக்கிறீங்களா? இது ஒரு பிரமாணம், வேலை செய்தது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். கொடுத்தா நான் பிடிங்கி வச்சுக்கிறேன் இல்லை, கிடையாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். அப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்கள், இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிவிட்டோம். நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. நாம் கஷ்டத்தில் வாழ வேண்டியதில்லை. கஷ்டம் நம்மளுடையதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடையது. நம்ம விதையை போட்டால் ஆசீர்வாதம் அது மேலே வந்து இறங்குது. அதை பெருக பண்ணும், அதை வளர செய்யும், அதை வந்து 100 தனையாக ஆக்கி நமக்கு திரும்ப தரும்.